அன்பானவர்களே, இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ප්‍රේමාවතනය වල සුබපතල පිළිගන්නවා. நாங்கள் இன்னொரு காரியம் இன்னைக்கு வேதத்துல பார்க்கிறோம். වචනය තුළ තවත් කාර්යයක් நீங்க බලනවා. கொலேசியல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல කොලොස්සේ දෙවෙනි පරිච්ඡේද 6 වෙනි වචනය තුළ பாருங்க, சொல்லுது அவருக்குள் நடந்து. கடைசி பகுதியில சொல்லுது அவருக்குள் நடந்து அப்படின்னு சொல்லப்படுது. දෙමන වචනේ අන්තිම කොටස කියලා උන්වහන්සේත් සමග ඇවිද. அப்ப நாங்கள் கர்த்தருக்குள் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். එතකොට අපි උන්වහන්සේ තුළ ගමන් කරන්න ආයල සිටිය යුතුයි. அதாவது அவர் எங்களுக்கு அநேக கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். අපිට ගොඩක් ඒ පානක් දීලා තිබෙනවා. நியாயங்கள், நிறைய வார்த்தைகள், ஆலோசனைகள் கர்த்தரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ගොඩක් වචන උපදේශ දෙවියන් වහන්සේ තුළින් අපිට ලබා දී அப்ப තිබෙනවා. அதெல்லாம் நாங்கள் கை கொண்டு ඒ කාර්යයන් අපි ඇවිල්ලා අනුගමනය කළා. அவருக்குள்ள நடக்க வேண்டும். උන්වහන්සේ තුළ ඇවිදිය යුතුයි. அப்பதான் நாங்க நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். එතකොට තමයි ඒ සදාකාල ජීවනය ඇවිල්ලා හිමි කරගන්න நாங்க පුළුවන්. அதை விட்டு வழி விலகினோம் என்றால் අපේල මාර්ගයෙන් අපි ඉවත් වුණා නම් அந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காம ඒ උපදෙස් අසන්න නැතුව நாங்கள் வழி விலகினோம் என்றால் අපි ඇවිල්ලා වැරදි මාර්ගය තුල ගමන් நம்முடைய කරොත් வாழ்க்கை அழிவுக்குள்ள போய்விடும். අපේ ජීවිතය වල විනාශය තුලට ඇතුල් වෙයි. அப்ப நாங்கள் கிறிஸ்து இயேசுவை இரட்சகராய் கொண்ட நாங்கள் ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ ඇවිල්ලා ගැලුම් කරු ලෙස පිළිගත්තා වූ අපි நாங்கள் அவருக்குள் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். අපි උන්වහන්සේ තුල ඇවිදින්නා අය ලෙස සිටිය நாங்க යුතුයි. இன்னைக்கு அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம், අපි ගොඩක් දේශනාවන් අසනවා. வார்த்தைகளை செவிமெடுக்கிறோம், වචනයන් අසනවා. நம்ம வார்த்தைகளை வாசிக்கிறோம். වචනය කියවනවා. எவ்வளோ காரியம் நம்மளுக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ගොඩක් එවැනි කාර්යයන් අපි අසමින් තමයි அப்ப அந்த සිටින්නේ. காரியம் எல்லாமே நாங்க கேட்கிறோம், අපි ඒ සියල්ල අසනවා. ஆனா அதன்படி நடக்கிறது இல்ல. නමුත් ඒ ඇවිල්ලා අනුගමනය කරන්නේ නැහැ. கேட்டுட்டு அப்படியே விட்டுறோம். ඒක අසලා අපි ඒම අතාරිනවා. ஆனா கர்த்தருடைய வசனம் இந்த இடத்துல சொல்லுது, නමුත් උන්වහන්සේගේ වචනය நாங்கள் නිස්ථානය அவருக்குள் நடக்க வேண்டும். අපි උන්වහන්සේ තුළ ඇවිදිය යුතුයි. அவர் எப்படி இந்த உலகத்துல இருக்கும் போது எங்களுக்கு நடந்து காட்டினாரோ උන්වහන්සේ මේ ලෝකෙ සිටින විට කොහොමද උන්වහන්සේ ඇවිදිලා ගමන් කළ පෙන්වුවද? அதே போல நாங்களும் அவருக்குள்ள நடக்க வேண்டும். එලෙස අපිත් උන්වහන්සේ තුළ ඇවිදිය යුතුයි. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் நாங்கள் பரலோகம் போக முடியாது. එනම් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නොමැතිව අපිට ස්වර්ග රාජ්‍යයට යන්න බෑ. நாங்க அப்ப அவர் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும்னா ඒ ස්වර්ග රාජ්‍යය හිමි කරගන්න නම් நாங்கள் அவருக்குள் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். උන්වහන්සේ තුළ ඇවිදින්න අය ලෙස සිටිය යුතුයි. பாருங்க, மோசேக்கு அப்புறம் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரு. මෝසෙස්ට පස්සේ යොෂුවා ඇවිල්ලා ඊශ්‍රායෙල් රට ඇවිල්ලා බැලුවා. அப்ப அந்த ஜனங்களை அவர் நடத்தி செல்லும் போது ඒ ජනතාව ඇවිල්ලා මඟ පෙන්වීමේ යන විට அப்ப அந்த இடத்துல வார்த்தை சொல்லுது, நீ மோசே என்னெல்லாம் பண்ணாரோ, என்னெல்லாம் கீழ்ப்படிஞ்சாரோ, நியாயங்களை ஏற்றுக்கொண்டு கற்பனைகளை கீழ்ப்படிஞ்சாரோ, அதே போல நீயும் என்ன செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஆலோசனை வருகிறது. මෝසෙස් කොහොම කීකරු වෙලා කොහොම සිටියද ඒ උපදේශ පරිදි ඔයත් ඒවා කීකරු වෙලා ගමන් කරන්න ඕනි அப்ப කිව්වා. யோசுவா அதன்படி அதற்குள் நடந்து சென்றார். එතකොට යොෂුවා ඒවා කීකරු වෙලා ඒ අනුව ගමන් කළා. அதனால அவர் என்ன செஞ்சார், இந்த வாக்குத்தத்த பூமியை சுதந்தரித்து கொண்டார். එතකොට ඒස ඇවිල්ලා ඒ පොරොන්දුවේ දේශය ඇවිල්ලා හිමි කරගත්තා. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாங்களும் அப்படி சுதந்தரிக்கணும்னா අපිත් ඒ ලෙස හිමි කරගන්න නම් நம்ம வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட வாக்குகள் අපි ජීවිතයට දුන්නා වූ ඒ පොරොන්දු எல்லாத்துக்கும் மேல அந்த பரலோகத்தை நாங்கள் சுதந்தரிக்கணும்னா ඊටත් වඩා අපි ස්වර්ග රාජ්‍ය හිමි කරගන්න නම් இன்னைக்கு நாங்கள் அவருக்குள் நடக்கிறவர்களாய் மாறிதான் ஆகணும். උන්වහන්සේ තුළ ගමන් කරන්න අය ලෙස වෙනස් විය යුතුයි. எங்களை இஷ்டப்படி நடக்கிறோம் அப்படின்னா எங்க வாழ்க்கை நாங்கள் அழிவுக்குள்ளதான் போக வேண்டி வரும். අපිට ඕන වගේ අපි ජීවත් වෙනවා කියලා සිතුවා නම් විනාශය තුළ තමයි අපේ ජීවිතය යන්නේ. இன்னைக்கு அவருக்குள் நடக்க நீங்க ஒப்புக்கொடுங்க. උන්වහන්සේ තුළ ගමන් කරන්න ඇවිදින්න ඔයාලා කැප அதுதான் කරන්න. இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ඒක තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේත් ප්‍රිය වෙන්නේ. நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? කැප කරනවාද? நீங்கள் அன்புள்ள தகப்பனே, අපේ ප්‍රේමවන්ත පියාණනි, இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தாவே உங்களுக்குள்ள நடக்கணும் அப்படின்னு இன்னைக்கு அர்ப்பணித்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்களோ කවුරු ඔබ වහන්සේ තුළ ඇවිදින්න ඕනි කියලා කැප කරලා යාඥා කරනවාද? அதுக்குரிய கிருபையை நீங்க அருள செய்து அவர்களை உமக்குள் நடத்தி ஆசீர்வதிப்பீராக. ඔබ වහන්සේ කරුණාව දීලා ඔබ වහන්සේ තුළ එයාලා ඇවිදින පිණිස ආශිර්වාද කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.